உங்க உடலை பலப்படுத்தணுமா, நோய்கள் டக்குன்னு வராம இருக்கணுமா, நம்ம பாட்டிமார்கள் சொன்ன ஒரு அருமையான மருந்துன்னு கூட நம்ம எடுத்துக்க வேணாம், உணவு தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா கண் பார்வை தெளிவடையுங்க, ரத்த சோகை குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். மிக எளிமையா வீட்லயே செஞ்சுக்கலாம். இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு பொருளை வச்சுதான் இதை பண்ண போறோம். ஆனா அதுல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குங்கிறது இனிமே தான் நீங்க உணர போறீங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர் வந்து பேசுறேன். இப்ப பாருங்க, நாம உடல்நலம் காத்துக்கிறதுக்காக என்னென்னமோ நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்றோம், மருந்து எடுக்கிறோம், டானிக் எடுக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் இதுக்கு இது மாதிரிலாம் வருது அப்படின்னா, நம்மளுடைய மாறிய வாழ்க்கை, வேகமாக போகக்கூடிய வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், இதனாலதான் நம்ம பாட்டிமார்கள் சொன்ன பாரம்பரிய மருத்துவத்தை மறந்துடுறோம். அதுல ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறத நாம செஞ்சு வச்சுட்டாலும் நம்ம வாழ்நாள் முழுவதும் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழ முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொருள் தான் நாம இதுல பார்க்க போறோம். இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ, பி, பிறகு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், அயன், மெக்னீசியம், பொட்டாசியம்னு ஏராளமான சத்துக்கள் இதுல அடங்கி இருக்கு. உடலினுடைய வளர்ச்சிக்கு, அதாவது பாசிட்டிவ் மெட்டபாலிசம் growthக்கு இது சூப்பரா உதவுது. 9 வகை அமினோ ஆசிட்ஸ் இந்த ஒரு உணவுல கிடைக்குது. இது முட்டைக்கு அப்புறமா, முட்டை வந்து வெஜ் நான்வெஜ்காரங்க சாப்பிடுவாங்க. வெஜ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு முட்டைக்கு ஈக்குவலண்டான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த உணவுப் பொருளுங்க. அதோட இல்லாம ஆன்டாக்சிடென்ட் நிறைய இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, செல்ஸ் டெத் ஆகுறது, செல்ஸை சேதப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் குறைச்சி உடம்ப ரொம்ப நல்லா வைக்குதுங்க. அதோடு இல்லாம டயாபெட்டிஸ், இன்னைக்கு டயாபெட்டிஸ்னால பாதிக்காத ஆளுங்களே இல்லை, அவங்கள டயாபெட்டிஸ்ல இருந்து பாதுகாக்க உதவுது. இன்ஃப்ளமேஷன், உடல் என்ன ஆகுது, வீக்கம் கொடுக்கும், அதுல இருந்து காப்பாத்துது. கொலஸ்ட்ரால் குறைப்புல இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், அதை எதிர்த்து போராடுது. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. இன்னும் அடுக்கிக்கிட்டே போறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்கீரை தாங்க அந்த அற்புதமான பொருள். அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது தான் இப்ப சீக்ரெட். வாங்க, பாட்டிமார்கள் சொன்ன மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேவையான அளவு முருங்கைக்கீரையை உருவி தண்ணியில அலசி வச்சுக்கோங்க. அலசினதை என்ன பண்றீங்கன்னா, அப்படியே பயன்படுத்த வேணாம். ஒரு துணியை வந்து விரிச்சு அது மேல பரப்பி வச்சுக்கோங்க. வெயில்ல காய வைக்கக்கூடாது, நிழல்ல, ஃபேனு கீழே. அதில் இருக்கக்கூடிய பச்சையம்னு சொல்லக்கூடிய, அதாவது முருங்கை இலையில இருக்கக்கூடிய பச்சை கலர் மாறக்கூடாது. அதே நிமிஷம் ஈரம் கொஞ்சம் வளரணும். இந்த அளவுக்கு நீங்க வளர வச்சு அதை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு நீங்க முருங்கைக்கீரை எடுத்தீங்கன்னா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வானலியில வச்சு சிறுதிரியில வந்து வச்சு எரிய விடணும். அடுப்பு எரியுது, உங்களுக்கு எண்ணெய் எதுவும் ஊத்திடாதீங்க. அதுல வந்து இந்த ஒரு கப்பு முருங்கைக்கீரையை வந்து வறுக்க என்னாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பொன் முருவலா ஆகும். கருக விட்டுறாதீங்க. அந்த கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது தேவைப்படும். தனியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில 2 துளி பசுவோட நெய் விடுங்க. அதாவது நாட்டு பசுமாட்டு நெய், ஓகேங்களா, அதுதான் நல்லது. அதை விட்டு ஒரிஜினல் பெருங்காயம் கட்டிய பவுடராக்கி போடுங்க. அதாவது இந்த கடையில விற்கிற பெருங்காயம்லாம் ஒரிஜினல் பெருங்காயமே இல்லை. நாட்டு மருந்து கடையில கட்டி பெருங்காயம் மருந்துக்குன்னு கேளுங்க, தருவாங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதை உடைச்சி பவுடராக்கி அதை போட்டு அதை கொஞ்சம் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு 8 to 10 காஞ்ச மிளகாய், காரம் கம்மியாகணுன்றவங்களுக்கு குறைச்சிக்கோங்க, ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் கருப்பு உளுந்தம்பருப்பு, இதையும் போட்டு பொன்முருளா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியையும் எடுத்து இதோட சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பயன்படும். இதையும் தனியா எடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்து அதே வானலியில கொஞ்சோண்டு நெய் விட்டு ஒரு 10 பூண்டு பல் உரிச்சதை, நான் நல்ல மலைப்புண்டா இருக்கட்டும், அதை உரிச்சிட்டு அதையும் போட்டு வறுத்து விடுங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, மிக்சி ஜார்ல
முருங்கைக்கீரை தவிர மற்றது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் ஆகிற மாதிரி அரைங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு முருங்கைக்கீரை வச்சிருக்கீங்க இல்லையா, தனியாக ஏற்கனவே வறுத்து நீங்கள் பொரிச்சு வச்சிருக்கீங்க, அதையும் போட்டு அடிங்க. அதுவும் பவுடர் ஆகும். பிறகு 2 மிக்ஸியும் கலவையும் போட்டு நல்லா தூளாக்கி அதை 10ஆம் நம்பர் சலடன்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ நைஸாக இருக்கும். அதில் சலிச்சு எடுத்து பத்திரமா வச்சுக்குவாங்க. இந்த தூள் தான் உங்களுக்கு கெடாம ரொம்ப காலமா வச்சு சாப்பிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு வச்சு நீங்க சாப்பாடு சாப்பிடலாம். அதே மாதிரி இட்லி தோசை அப்படின்னா அதுக்கு இந்த முருங்கை பொடியை போட்டு அதுல நெய்யோ இல்ல எண்ணெயோ விட்டு குழப்பி சாப்பிடலாம். களியோடவும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம்னா மேற் சொன்ன எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க. இது எல்லா நோய்களுக்குமான ஒரு அற்புதமான மருந்துங்கிறனால எனக்கு பிபி இருக்கு நான் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. தாராளமாக சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம், தைராய்டு பேஷண்ட்டும் சாப்பிடலாம், கிரானிக் டிசீஸ் உள்ளவங்களும் சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் இது ஆர்பிசியை உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸை கவுண்ட் அதிகப்படுத்தும். ஹிமோகுளோபினை நல்லா வைக்கும். ஹிமோகுளோபின் நல்லா இருந்தால் மற்ற நோய்கள் டவுன் ஆகும். அதனால இன்னார் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இதுல இல்லை. அதே மாதிரி சின்னவங்கள்ல இருந்து தாத்தா வரைக்கும் யாரு வேணாலும் சாப்பிடலாம். கை குழந்தைகளுக்கே கூட இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊட்டி விடலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா தான் இந்த உணவு. இதை நீங்க செஞ்சு வச்சு ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.